இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலம் எல்லாம் பாடுவேன். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலம் எல்லாம் பாடுவேன். கானங்களால் நிறைந்து காலம் எல்லாம் பாடுவேன். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். பல பல தீண்டவில்லை ஆளும் ஏதுமில்லை. பல பல தீண்டவில்லை ஆளும் ஏதுமில்லை. காவல்துறையில் கண்டிப்புமில்லை மனிதனின் ஆட்சி இல்லை. ஆனந்தம் அதிசயமான ஒளிமயனான தேசை நடா நான் வந்தித்து நடா தேசை நடா நான் வந்தித்து நடா. இயேசுவின் இரத்தத்தினால் அவன் கழுவின செல்லவே. இயேசுவின் இரத்தத்தினால் அவன் கழுவின செல்லவே. வேந்தனை பெரிய சாங்கிய கோவில் வருவினார். காடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். காடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். ஆடல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். ஆடல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால்.
கடந்த வேளைகளில் கத்தரே என்னோடிருந்து கேட்டினாட்டம் கோடினா கத்தரே என்னோடிருந்து கேட்டினாட்டம் கோடினா பாத்திரம் நிரம்பி வழியே ஆவியால் அபிஷேகித்தார் பாத்திரம் நிரம்பி வழியே ஆவியால் அபிஷேகித்தார் அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதால் அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதால் இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே காலங்களால் நிறைந்து காலம் எல்லாம் பாடுவேன் காலங்களால் நிறைந்து காலம் எல்லாம் பாடுவேன் காலம் எல்லாம் பாடுவேன் காலம் எல்லாம் பாடுவேன் நாட்டில் எழுதும் பொழுது ஒரு முறை நியமித்தாக நம்மோடு இருந்து பரவாயில்லை நண்பர்களுக்காக கற்றவர்களுக்காக அவர்களுக்கு நல்ல காட்டின் நல்ல பாதைகள் கோரிக்கை தாழ்வு பார்த்து நான்கு திறமையான சிறப்பை ஒரே நாங்கள் செமையாக கொடுத்தோம் அவர்கள் கொடுத்து அவர்களுக்கு சந்தோஷப்படுத்தும் சென்றால் காண முடியாமல் வேண்டிக் கொள்வதால்
எங்களுடைய சிஷியர் பார்த்துட்டு போ ஏன்னா ஆமாம்
தரமாட்டேன்ட்டாரு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எடுத்துட்டேன், எனக்கு தந்துட்டாங்க. தம்பி ஓய் ஏய் தம்பி கொஞ்சம் இந்த பக்கம் இந்த em கொஞ்சம் தள்ளி நின்று
ஜெபம் செய்வோம். மரித்து சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் அன்பின் ஆண்டவரே, துக்ககரமான வேளையிலே உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த உலகத்தினுடைய பாடுகள் வேதனைகளை விட்டு உங்களுடைய சமூகத்தில் இளைப்பாறி இருக்கின்ற ஐயாவுடைய நல்வாழ்விற்காக நமக்கு துதி தோற்றங்களை ஏற்படுகின்றோம். கர்த்தராமே நீர் கூட இருந்து இம்மட்டுமாய் வழிந்துட்டு வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். கர்த்தர் நீர் அன்பு பிள்ளைகளோடு கூட இருந்து ஆலோசனை கர்த்தாவாக வல்லமையுள்ள தேவனாக நித்திய பிதாவாக இருந்து தொடர்ந்து கர்த்தாவே அன்பு குடும்பத்தின் மக்களுக்கு வழிகாட்டியாக இருந்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இவ்விடத்தில் மன்றாடுகிறோம். குறிப்பாக அன்பு ஐயா விட்டு சென்று அன்பு அம்மாவுக்காக அன்பு பிள்ளைகளுக்காக பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் தாமே ஆறுதல் இந்த உலக வாழ்க்கை நிலையானது அல்ல என்று சொல்லி நீர் அன்பு ஐயாவுடைய வாழ்க்கையின் மூலமா எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நமக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். நாங்களும் ஒரு நாள் இந்த உலகத்தில் இருந்து நாங்கள் புறப்பட வேண்டியவர்கள் என்பதை அறிந்து நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க, உம்மை சந்திப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க தூய ஆவியானவரை கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு மன்றாடுகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே இந்த துக்கத்திலே பங்கு பெறும்படியாய் வந்திருக்கின்ற உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். அவர்களும் உமக்குள்ளாய் ஆறுதலடைய கர்த்தரை கிருபை செய்யும். சமாதானத்தின் பாத்திரத்தை அன்பு இல்லத்திலே நாங்கள் வைக்கிறோம்.
சமாதானத்தை கர்த்தாவே அவர்கள் பகிர்ந்து கொள்ளவும் உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கவும் தூய ஆவியானவர் கிருபை பாராட்டும். கர்த்தாவே இந்த நாளிலும் இப்பொழுதும் அன்பு சகோதரிய சரீரத்தை நாங்கள் கர்த்தாவே புதைக்க அல்ல விதைப்பதற்காக இந்த இடத்துல இருந்து எடுத்துச் சொல்கின்றோம். உயிர்த்தெழுதலின் நாளிலே நிச்சயமாய் மீண்டும் உயிரோடு எழுந்து வரிசைகளை நிற்பார்கள் என்று சொல்லி நாங்கள் அறிந்து நாங்கள் நமக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு பலன் தாரும். இந்த வெளியிலும் கர்த்தாவே எங்களுடைய துக்கம் நீங்கி இளைப்பாறுதல் அடைய தூய ஆவியானவரை கடாட்சி தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு கூட ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய இதனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட விசேஷமாக அன்பையப்பட்டு சென்ற அன்பு குடும்பத்தின் பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. பெட்டிக்கு மேல போடுங்க, பெட்டிக்கு மேல விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருக்கையில் நீ விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஒரு காலம் மரிக்க மாட்டான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போகவும் கூடாது என்பது நிச்சயம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 575வது பாடலை பாடுவோம். எருசலேமின் ஆலயம் ஆசித்து விட்டது. எருசலேமின் ஆலயம் ஆசித்த விட்டதே. நானதை கண்டு பாக்கியம் அடைய வேண்டுமே, அடைய வேண்டுமே, அடைய வேண்டுமே. எருசலேமின் ஆலயம் அடைய வேண்டுமே. நானும் அங்குள்ள கூட்டத்தில் சேர்ந்தோம் மைதானவே. வானேற்றலோகத்தில் கலிப்பேன் இயேசுவே, கலிப்பேன் இயேசுவே, கலிப்பேன் இயேசுவே. வானேற்றலோகத்தில் கலிப்பேன் இயேசுவே. தோட்டமாய் நீத்தோ அமோற்றதா கர்த்தாவை போற்றி ஜெயிப்பார். ஓய்விலே பாடுவார், ஓய்விலே பாடுவார்.
திவ்யவாசனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 21 1ஆம் வசனம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ, மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவருடைய கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முன்கடவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன். தேவன் கொடுக்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் என்று. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, கர்த்தருக்குள் மரித்து விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சரீரமாகிய சுமை நீங்கி விடுதலை நீங்கு இமை விட்டு போகிறது ஆனந்த சந்தோஷம் அனுபவித்து வாழுகிறது. நன்றி. எங்கள் சகோதராயவரை ரட்சிக்க சித்தமானதற்காக தேவருக்கு முழுமனோட ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரை தெரிந்து கொண்டவர்களின் தொகையை சீக்கிரத்தில் நிறைவாக்கவும், உங்களுடைய ராஜ்யத்தை தீவிரமாய் விடுவிக்கும் கிருபை கூர்ந்து கட்டளையிடுகிறது. உங்களுடைய பரிசுத்த நாமத்தை பற்றி விசுவாசம் உள்ளவராய் மரித்தனைவரோடு கூட நாங்களும் என்றும் உள்ள ஒரு நித்திய மகிமையிலே சரீரத்திலும் ஆத்மத்திலும் குறைவின்றி சம்பூர்ணமடைந்தவர்களாம் ஆனந்தத்தை அனுபவிக்கும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, துக்ககரமான இந்த வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். மீண்டுமாக உம்முடைய திரு சன்னிதானத்திலே வந்து நாங்கள் முன்பதாக பணிந்து கொள்ளும்படியான ஒரு கிருபை கொடுத்திருக்கிறீர். குறிப்பாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எங்களுக்கு நிலையானது அல்ல, இது வாடகை பூமி என்று சொல்லி நீர் அன்பு சகோதரிய மரணத்தின் மூலமாக எங்களுக்கு நினைப்பூட்டி இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உங்கள் துதி தோத்திரங்களை எடுக்கின்றோம். நீர் உடைய மரணத்தின் மூலமாய் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக் கொண்டவர்களாய் நாங்கள் மீண்டும் ஒரு நாள் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என்கின்ற நிச்சயத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீர். இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே எங்களை நாங்களே தேற்றிக்கொள்ள ஆட்சிக்கொள்ள தூய ஆவியானவரை கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். அருமையான சகோதரர், இந்த உலகத்திலே பட்ட வேதனைகளுக்கு பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எப்பொழுதும் உம்மை புகழ்ந்து பாடுகின்ற வேதனை இல்லாத கண்ணீர் இல்லாத கவலை இல்லாத ஒரு பரம ராஜ்யத்திற்குள்ளாய் அன்பு சகோதரியை சேர்த்துக் கொண்டிருக்கிறேன். அந்த இடத்திலே பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் புகழ்ந்து பாடுகின்ற அந்த தூதருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக நீர் கர்த்தாவே மகிமையோடு வருவீர். அந்த நாளிலே நாங்களும் உம்மை எதிர்கொண்டு அழைப்பதற்கு எப்பொழுது நாங்கள் ஆயத்தமாய் இருக்கின்றோம். கர்த்தாவே, இந்த உலக வாழ்க்கையிலே
நீர் விரும்புகிறவனமாய் நன்மைகளை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தூயாவின் கிருபை பாராட்டுங்க. குறிப்பாக அன்பு ஐயா விட்டு சென்ற குடும்பத்தின் மக்களுக்கு ஆறுதலையும் சகாயத்தையும் நீர் தந்து கர்த்தாவே எங்க குடும்பத்தின் மக்களை நீர் வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லும்போது மன்றாடுகிறோம். கர்த்தாவே அன்பு குடும்பத்திற்கு தலைவராய் அன்பு குடும்பத்தின் மக்களுடைய வாழ்விலே ஒரு நல்ல ஒரு தகப்பனாராய் இருந்தது போல நீரும் கர்த்தாவே இந்த குடும்பத்தின் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்து தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு தூய ஆவியானவரை அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய்விடுவோம். நம்ம வேண்டாம். சாமி போயிட்டு இருக்கோம். சாமி போயிட்டு இருக்கோம்.
அங்கே திருடுங்க பிச்சை வைங்கள பிச்சை இங்க ரெண்டு போடுவாங்களா ஆமா மண்ணுக்கு மேல போடலாம் அங்க ஆளை தூக்கி விடுங்க அங்க ரொம்ப உள்ள மாமா தரமா பிடிக்கணும் கணக்காது ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புண்டு போகிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். ஜீவனோடு இருக்கும் போதே சாவுக்குட்பட்டு இருக்கிறோம். எங்கள் பாவ நிமித்தம் நியாயப்படி கோபம் கொண்டிருக்கிற கர்த்தாவே, தேவரிடத்தில் அன்றி யாரிடத்தில் சகாயம் தேடுவோம்? பரிசுத்தமுள்ள தேவனே, சர்வ வல்லமை பொருந்திய கர்த்தாவே, இரக்கம் நிறைந்த இரட்சகரே, நித்திய மரணத்தின் கொடிய வேதனைகளுக்கு எங்களை ஒப்புக்கூடாதேயும். கர்த்தாவே, எங்களின் ரகசியங்களை இருந்திருக்கிறீர். எங்கள் ஜெபங்களுக்கு இரக்கமுள்ள உமது செவியை அடைத்துக் கொள்ளாதேயும். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரிசுத்தமும் இரக்கமுள்ள இரட்சகரே, நீதியுள்ள நித்திய நியாயாதிபதியே, எங்கள் அந்த காலத்தில் ஏறிட எந்த வேதனைகளாலும் நாங்கள் உம்மை விட்டு பிரியாதபடி செய்தருளும். மரித்து போனோம்னே பிரியமான சகோதராயருடைய ஆத்மாவை சர்வ வல்லமையுள்ள தேவன் மிக இரக்கத்தினால் தமிழத்தில் சேர்த்துக் கொள்ள சித்தமானபடியினால் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தத்தக்க நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரத்தை நம்முடைய மகிமையான சரத்துக்கு ஒப்பாக மறுபடுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நித்திய ஜீவனை அடைய உயிர்த்தெழுதல் உண்டாகும் என்று உறுதியாய் நம்பி நாம் இவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாயும் சாம்பலுக்கு சாம்பலாயும் புழுதிக்கு புழுதியாயும் பூமிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி கேட்டேன், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற இரக்கமுள்ள தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரில் விசுவாசமாய் இருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருக்கிறவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ
அவன் ஒரு காலம் மறிக்க மாட்டான். அவருக்குள் நித்திரையடைந்தவர்களை குறித்து நம்பிக்கையை சொல்லை போல துக்கப்படாதபடி தம்முடைய பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு எங்களுக்கு கற்பித்திருக்கிறீரே. பிதாவே, எங்கள் சகோதரனாகிய இவர் கிறிஸ்துவினிடத்தில் சேர்ந்து இளைப்பாறுகிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறது போல இமை விட்டு போகும்போது நாங்களும் அவரிடத்தில் சேர்ந்து இளைப்பாறவும் மரித்தோர் உயிர்த்தெழும் கடைசி நாளிலே உம்முடைய சமூகத்தில் பெரிய முழுவலாய் காணப்படவும் உம்முடைய பெரிய குமாரன் உம்மிடத்தில் அன்பாயும் பயபக்தியுமாயிருக்கிற யாவரை நோக்கி பாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆயுதம் பண்ணப்படுகிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி எங்கள் ஆண்டவர் நீர் ஆசீர்வாதி பெற்று அனுபவிக்கவும் நிதி ஆகிய ஜீவனைய பாவமாய மனத்தின் எங்களை உயிர்ப்பித் தர வேண்டும் என்று பணிவாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் மத்திய மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இதை கட்டளையிட்டருளும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சகல இரக்கங்களின் பிதாவே, எல்லாரிலையும் அருளுகிறவரே, துக்கப்படுகளுக்கு உமது கிருபையை அருளச் செய்து அவர்கள் தங்கள் கவலை எல்லாம் உமது பெயரில் வைத்து உமதன்மை அறிந்த ஆறுதலை கடாட்சி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரமபிதாவே, உண்மையான விசுவாசையும் உறுதியான நம்பிக்கையும் உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு அருளச் செய்திருக்கிறீரே. நாங்கள் மெய்யாகவே பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சர்வ விசுவாசித்து நம்பிக்கையுள்ளவர்களை ஜீவிக்க எங்களுக்கு சகாயம் செய்து எங்கள் ஜீவகாலம் எல்லாம் இந்த விசுவாசத்தை நம்பிக்கையும் எங்களில் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்த வேண்டும் என்று முதுக்குமாரும் எங்கள் லட்சகரமாய் இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கின்றோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய என்னுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு போக கடவோம்.